அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த குழந்தையானது போக்சோ சட்டத்தின்படி ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எதிரி தான் இருக்கல்ல, இந்த எதிரியானவன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ இல்லை செக்ஷுவல் அசால்ட்டோ செய்திருக்கிறார். இப்போ இந்த குழந்தையை என்ன பண்ணோம், மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த குழந்தையுடைய வாக்குமூலம் வாங்க வேண்டும் என்று கொண்டு போகிறார்கள். எப்பயுமே மேஜிஸ்ட்ரேட் என்பவர் எதன்படி அவர் ரெக்கார்ட் பண்ணுவார்? 164 ஆஃப் சிஆர்பிசி அல்லது புதியதாக வந்திருக்கின்ற 183 ஆஃப் பிஎன்எஸ் 20 படி தான் அவர் அந்த வாக்குமூலம் பதிவு செய்கிற நடைமுறை சொல்லப்பட்டிருக்குது. சரி, இந்த குழந்தையின் வாக்குமூலம் அவ்வாறு அங்கே கொடுக்க போகின்ற போது நடுவர் அவர்கள் அந்த 164 அல்லது அந்த 183 அந்த நடைமுறையை ஃபாலோ பண்ண வேண்டும் என்றால் நோ நீட், அவ்வாறு செய்ய வேண்டியதில்லை. என்ன சொல்றாங்க, அதில் எது கண்டிருந்த போதிலும் இந்த குழந்தை எவ்வாறு அந்த நடுவரிடம் பேசுகின்றதோ, பேசு வாக்கில் என்ன சொல்கிறதோ அதை தான் அவர் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பிரிவு எது என்று சொன்னால் செக்ஷன் 25 சப்ஷன் 1 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012.